அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. இன்றைக்கு நான் நிறைய நண்பர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப் போகின்றேன். முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வாஸ்துவில் பரிகாரங்கள் கிடையாது. அப்போ வாஸ்து பார்க்குறவனா நல்லா இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் ஒரு கேள்வி வச்சுங்க. இப்போ வாஸ்து பார்க்காதவன் எல்லாம் கஷ்டப்படணுமா? ரெண்டாவது கேள்வி வச்சுங்க. மூன்றாவது, இந்த வாஸ்துவால் என்ன நன்மை, ஜோதிடத்தால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் தான். உங்கள் நேரம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். உங்கள் நேரம் சரியில்லை என்றால் எல்லாம் தவறாக போகும். நேரம் என்பது நான் எந்த காலத்திலும் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய நேரத்தை சொல்லவில்லை. அது மிகப்பெரிய தவறான ஒரு கான்செப்ட் அது. அப்போ நான் நேரம் நல்ல நேரம்ன்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த நல்ல நேரத்தை இந்த நேரம் இல்லை, எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக ஆக்க வேண்டும், ஆக்கிக்கொள்ள வேண்டும், எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும். வாட் யூ சோ வில் ரீப் அவுட். எதை விதைக்கின்றாகவோ அதே பெறுவாய். விதை விதைத்தன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதுதான் சிம்பிள் லாஜிக்கு, லைஃபோட லாஜிக்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த வாஸ்து நான் வாஸ்து ஹவுஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த இடத்துல வாஸ்துக்குன்னு அடிப்படை விதிகள் இருக்குது. ஆண்டாள் வாஸ்துக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன அடிப்படை விதிகள்? ஒரு இடமானது, அதில் கட்டப்படும் கட்டடமானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருந்தாக வேண்டும். இது ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். அன்ஷேப்டாக இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு இடம் கோர்ஸ் இருக்குன்னா கட் பண்ணி விட்டுருணும். அதை அடுத்தவங்க என்ஜாய் பண்ணால் ரோட்டுக்கு போகுது, அந்த இடத்துக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது ரூல் என்னென்னா, தென்மேற்கு உயரமாக வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு உயரமாகவும் கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது, கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் நிறைய காலி இடம் இருக்கணும். வீடு தெற்கும் மேற்கும் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். நாலாவது, 4 பக்கமும் காம்பவுண்ட் வால் அத்தியாவசியமானது. ஐந்தாவது, படிக்கட்டு தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் போடப்பட்டிருக்க வேண்டும். உள்ளனா எந்த உள்மொழியிலையும் வரக்கூடாது. வெளியிலனா எந்த மூலையில் வேண்டெல்லாம் வரலாம், ஆனால் வடகிழக்கு வெளி மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது. அப்படி வெளியில் போடக்கூடிய படிக்கட்டு ஓப்பன் சர்க்கேஸ் கேண்டிலிவராக இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே கிழக்கு சுவரும் வடக்கு சுவரும் சார்ந்து படிக்கட்டு அமைப்பது அறவே தவிர்ப்பது நல்லது. அப்போ ஆறாவது என்ன விதி அப்படின்னு சொன்னால், வீட்டோட வாசல் என்பது உச்ச பகுதியில் இருக்க வேண்டும். உச்ச பகுதினா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கிழக்கில் வாசல் வைக்கணும்னா அது வடக்கு ஒட்டியும், வடக்கில் வாசல்னால் அது கிழக்கு ஒட்டியும், மேற்கில் வாசல் அப்படின்னா அது வடக்கு ஒட்டியும், தெற்கில் வாசல் அது கிழக்கு ஒட்டியும் இருக்கணும். மெயின் என்ட்ரன்ஸ் if it is going to be on the eastern side, it should be very closer to northern side. If it is going to be on the northern side, it should be very closer to eastern side. If your entrance is going to be on the western side, it should be very closer to northern side. And if your entrance is going to be on the southern side, it should be very closer to eastern side. This is a fundamental rule. இதில் தெருக்கூத்து என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எதெல்லாம் நல்ல வாசல் அதுக்கு நேராக தெரு வந்தால் நல்லது. அப்போது நீ ஏற்கனவே சொன்னீங்க, நல்லது பண்ணால் தான் நான் நல்ல நேரம் நல்ல, மற்றபடி வாஸ்து ஜோதிடம்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதான்னு சொல்லும்போது, நீங்கள் வாஸ்து பார்த்து ஒருத்தரை கூப்பிட்டு நெட்டை சர்ச் பண்ணி ஒரு வீடு கட்டி வாழ்கிறதுன்றது ஒரு பக்கம். நீங்கள் நல்லதை பண்ணி பர்ஃபெக்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களை அறியாமலே இது போன்ற வீடுகளுக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. மேபி 6 ரூலில் ஒரு 4 ரூல் இருக்கலாம், ஒரு ரூல் 2 ரூல் தவறு இருக்கலாம். அது மேஜர் தவறாக இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தென்மேற்கில் பள்ளம் வரக்கூடாது, பள்ளம் இல்லை, ஆனால் மேற்கு நடுப்பகுதியில் பள்ளம் இருக்கலாம், தட் இஸ் ஓகே. அப்போது இந்த இடத்துல
அதுவாக அமையிறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நாம ஒரு விஷயத்தை வரவழைக்கின்றது ஒரு விஷயம், ஒரு மரியாதை இருக்குது. இப்போ இந்த இடத்துல அகைன் வந்து கொஸ்டின்லேருந்து ஆன்சரு ஒரு வழின்னா, நம்ம ஆன்சர் வந்து கொஸ்டினை டெரைவ் பண்ணுறோம். ஒரு நல்ல வீட்டுக்குள் நம்ம வந்து உள்ளே போகும்போது, ஆண்டாள் வாஸ்துபடி கட்டப்பட்ட வீட்டுக்குள் போகும்போது, நல்ல எண்ணங்கள் என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து சேரும். இல்லாத பட்சத்தில், இருக்கின்ற பட்சத்தில் அது மேலும் நல்ல நல்ல எண்ணங்களாக மாறி சாதனை படைக்கும் ஒரு அற்புதமான கூட்டமாக உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம் விளங்கும். என்னால் உறுதியாக இந்த விஷயத்தை சொல்ல முடியும். அப்போது நீங்கள் எல்லோருமே, உங்களுக்கும் மரணம் உண்டு, எனக்கும் மரணம் உண்டு. பிறந்தோம் செத்தோம் என்று இருக்கப் போகின்றோமா, பிறந்தோம் சாதித்தோம் செத்தோம் என்று இருக்கப் போகின்றோமா? மனிதன் எந்த காலத்திலுமே எதை பார்த்தாலும் பொறாமைப்படுவான், சாவை தவிர, அடுத்தவன் சாவை தவிர. ஆனால் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்த பொழுது, செத்தால் இதுபோல் சாக வேண்டும் என்று பொறாமைப்பட்டவர்கள் அநேகம் பேர். அதுபோல் மரணம் வேண்டுமா உங்களுக்கு? நீங்கள் சாதித்து சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சாதித்து உங்கள் வம்ச விருத்தியானது தொன்று தொட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், உங்கள் வம்சத்தினர், பேரன் பேத்திகள், குழந்தைகள், பையன் பேரன் எல்லாருமே, அப்போது நீங்கள் நல்லதை செய்யுங்க. நல்ல ஆண்டாள் வாஸ்து ரூல் படி உள்ள வீட்டை வந்து கட்டுங்க. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த இடத்துல ஒரு ஜோதிடர் வந்து உங்களை தவறான நேரம் குறிக்கும்போது, அப்போ அது வேலை பார்க்குமா இது வேலை பார்க்குமானா, கண்டிப்பாக ஜோதிடம் என்பது 100% உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்ல ஜோதிடர்கள் எந்த காலத்துலையுமே பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போங்க, ஏதாவது செலவில்லாத பரிகாரங்கள், கோயிலை 10 வாட்டி சுற்றி வாங்க, அந்த கோயிலில் போய் உட்காந்துங்க, இந்த நேரத்தில் போங்கன்னு சொல்லாமல் ஒழிய, போய் தேங்காய் உடைங்க, இந்த ஹோமம் பண்ணுங்கள், இந்த திருச்செந்தூரில் போய் இந்த ஹோமம் வளர்த்தா தான் அவங்க நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், அப்போ பணம் இருக்கவனுக்கு தான் கடவுள்னு ஆகிடுது. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் பொதுவானவர். நீங்கள் அந்த உண்மையை உணர்ந்தால்தான் நான் சொல்கின்ற உண்மை உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது சரின்னு பட்டதுன்னா நீங்கள் வந்து நல்லதே செய்யுங்க. சரின்னு பண்ணலைன்னா இந்த விஷயத்தை நீங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகாதீங்க. எல்லோரும் எல்லா காலத்திலும் மிகப்பெரிய சந்தோஷமான வளமான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.